ஐபிஎல் வீக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். இந்த தடவை யார் கப்படிப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியல. ஏன்னா எல்லா டீமும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்னதான் பேட்டிங்ல எல்லா டீமும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு சில டீம்ஸ் எல்லாம் வீக்கா இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டீம்ஸோட பிரைம் பவுலர்ஸ் எல்லாம் இன்ஜூரியில இருக்கனால தான். அதுல முக்கியமான இன்ஜூரிஸ் யாருன்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்எச்சோட கேப்டன் பேட் கமின்ஸ் அவரே இன்ஜூரியில தான் இருக்காரு. அதனால எஸ்ஆர்எச்ச இஷான் கிஷன் தான் லீட் பண்ண போறாரு. பேட் கமின்ஸை ஒரு பவுலரா இல்ல ஒரு கேப்டனாவே எஸ்ஆர்எச் மிஸ் பண்ண தான் செய்வாங்க. அவர் இல்லாதது இந்த டீமுக்கு ஒரு பெரிய பேக் டிராப் தான். அடுத்தது டெல்லியோட பிரைம் பவுலரான மிச்சல் ஸ்டார்க் தான். அவரும் இன்ஜூரியா தான் இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலரை டெல்லி கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அவர் இல்லாதது டெல்லிக்கு ஒரு பெரிய மைனஸா தான் அமைய போகுது. நெக்ஸ்ட் போன வருஷம் ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருந்த ஹேசல்வுட் அவர் இல்லாம ஆர்சிபியும் கொஞ்சம் கஷ்டப்பட தான் போறாங்க. லாஸ்டா சிஎஸ்கேவோட பவுலரான நேத்தன் எல்லிஸ் இவங்க எல்லாரும் இன்ஜூரில இருந்து எப்போ ரெக்கவர் ஆகி வர போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வருஷம் யாரு கப் அடிப்பாங்கன்றதையும் நீங்க என்ன ஆளுங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆளுங்கன்னா நீங்க நினைக்கிற ஆளுங்க இல்ல. நீங்க எந்த பரம்பரை மம்பட்டியா பல்தானா ஈசாலாவா இதுல நீங்க யாருன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.